மலாயா பல்கலைக்கழகத்தில் 1995ஆம் ஆண்டு தொடங்கி 1999 வரை 5 ஆண்டுகள் ஒன்றாய் பயின்ற முன்னாள் மாணவர்கள் தங்களின் 30 ஆண்டுகால நட்பை பகிர்ந்து கொள்ளும் வகையில் மீண்டும் ஒன்றிணைந்தனர். கடந்த சனிக்கிழமை பவுண்ட் கிளப் ஹவுஸில் நடைபெற்ற இந்த ஒன்று கூடலில் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து மட்டுமன்றி இந்தோனேசியா, சரவாக், சிங்கப்பூர் ஆகியவற்றிலிருந்தும் மொத்தமாக 65 பேர் கலந்து கொண்டனர் என விழா ஏற்பாட்டுக்குழு தலைவர் சரவணன் மாரிமுத்து தெரிவித்தார். வாழ்க்கையில் உயர்வடைந்தது, தொழில் மேம்பாடு, கருத்து பகிர்வு, நட்பை புதுப்பித்து மேலோங்க செய்தல் ஆகிய பரிமாற்றங்களுடன் இந்த சந்திப்பு மகிழ்வானதாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்ததாக அவர் கூறினார். எங்களில் பலர் பல்வேறு துறைகளில் உயர் பதவிகளிலும் பொறுப்புகளிலும் சிறந்து விளங்குகின்றோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நேரடியாக சந்தித்த இந்த தருணம் நெகிழ்ச்சியானதாக ஒன்றாக இருந்தது மட்டுமல்லாமல் எங்கள் உயர்வுகளை கண்டு பெருமை கொள்ளும் ஒரு சந்தர்ப்பமாகவும் அமைந்தது. மேலும் பலர் சமுதாயம் சார்ந்த பல சேவைகளில் ஈடுபட்டு வருவதையும் அறிந்து மகிழ்ச்சி அடைந்தோம் எனவும் சரவணன் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரவணன். நான் 1995 UM இக்கான் ஃபேக்டரியில் நடந்து 1999 வந்து கிராஜுவேட் பண்ணணும். இன்னைக்கு 28/6/2025 எங்களோட 30 வருட அனிவர்சரியை வந்து மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடினோம். ஏறக்குறைய வந்து 72 பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க இந்த ரீயூனியன் நிகழ்வில் கலந்துக்கிட்டதுக்கு. பட் ஆக்சுவலாக வந்து 65 பேர் கலந்துக்கிட்டாங்க. மற்றவங்க வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால வரல. இது ஏறக்குறைய ஒரு 1.5 வருட காலமாக இதை நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நிறைய முயற்சிகள் எடுத்தோம். நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டோம். இன்னைக்கு மெயின்லி ஏன் இந்த ரீயூனியன் செஞ்சவங்கன்னா 30 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எல்லா நண்பர்களுமே வந்து நல்ல நல்ல போஸ்டில் இருக்காங்க. ஸோ நம்மளுக்குள்ள நம்மளோட நெட்வொர்க்கை எப்படி உறுதிப்படுத்திக்கிறது அப்படின்றதுக்காக வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தோம். அப்படி நினச்ச மாதிரியே நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரோட இன்னைக்கு தன்னுடைய நிலைமை என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களால வந்து நம்ம சமுதாயத்துக்கு எந்த வகையில் வந்து அவங்களால உதவ முடியும், நம்ம எப்படி அவங்ககிட்ட உதவியை வாங்கலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து பரிமாறி இந்த ரீயூனியனை முடிச்சிருக்கோம். மகிழ்வா. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.